ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு ராசி பலன்கள். அது மட்டும் இல்ல 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய ராஜ யோகத்தை, அதாவது சொந்த வீடு, தொழில் சிறப்பாக இருக்கக்கூடிய 5 ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல 12 ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026இல் விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்க போகும் 5 ராசிகள். ராஜயோகம்னா என்னங்க? தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்கள் கடன் அடைய போகுது, கையில் காசு பணம் பொருள போகுது. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இந்த 3 விஷயங்களின் அடிப்படையில் தான் இந்த 5 ராசிக்காரர் ரொம்பவே ராஜ யோகத்தை அனுபவிக்க போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லப்படுகின்றது. அதில் முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசிக்காரர். ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் இருந்து வந்த உடல் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும். கையில் காசு எப்போதுமே இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கும் ரொம்ப 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 அற்புதமான காலம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு. 2வது ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர். கடக ராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெறும் ராசியாகவே கடக ராசிக்காரர் இருக்கிறார்கள். அதனால என்னங்க, குருவின் பார்வை பட்டுச்சுனாலே போதும், அனைத்து யோகங்களும் உங்களுக்கு கிடைக்க போகின்றது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்றது. ஒரு சில வீடுகளில் கடகராசிக்காரர்கள் தலையெடுத்ததுக்கு பிறகு அவங்க குடும்பமே நல்ல முன்னேற்ற நிலை ஏற்பட போகின்றது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஆண்டும் இந்த 2026ஆம் ஆண்டு தான். கடகராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டாகவே அமையும். 3வது ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகவும் அழகான பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வணிகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முதலீடு செய்து கொண்டே இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் பழைய தொழிலெலாம் நொடிஞ்சு போச்சு, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் இருந்தவங்களுக்கும் அந்த பழைய தொழிலும் புத்துணர்ச்சியோட நல்ல லாபம் பெற்று சிறப்பாக இருப்பதையும் இந்த ஆண்டு கண்கூட உங்களால் பார்க்க முடியும். குடும்பம் ஒற்றுமையும் சந்தோஷத்தும் இருப்பதையும் உங்களால் பார்க்க முடியும். 4வது ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர். கன்னி ராசிக்காரர்கள் பாஸ்போர்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளே பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு யோகம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல விருப்பம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக அதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு அந்த யோகம் கட்டாயம் அமையும். அப்படி நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு அதிக யோகத்தையும் அந்நியர்களால் அதிக யோகத்தையும் கிடைக்கக்கூடிய ராசி இந்த கன்னி ராசிக்காரர்கள். அது மட்டும் இல்லை, நிலுவையில் உள்ள அனைத்து விஷயங்களும், ஒரு சில வழக்குகள்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும். புதிய வருமானம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த காலமாகவும் இருக்கின்றது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 5வது ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசிக்காரர். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான வருஷமாகவே அமைகின்றது. விபரீத ராஜ யோகம் இந்த வருடம் உங்களுக்கு ஏற்படுகின்றது. தொழில் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கின்றது. தொழில் விரிவாக்க, நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதை விரிவாக்குவதற்கு இது ஒரு சிறந்த காலமாகவே இருக்கின்றது. இந்த காலத்தில் நீங்கள் ஒன்று தான் செய்யணும். உங்கள் கூட இருக்கிற பெற்றோர் பெரியோர்களை மதித்து அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்தாலே போதும். உங்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். காதல் கைகூடும் வாய்ப்பும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. இது போன்ற ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனல்ல இந்த வருட பிறப்பில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஒரு லைக் பண்ணி எங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஆதரவை தாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச கடவுள் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.